அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை விடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதி கனமழையால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து உள்ளதால் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதி கனமழையால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து உள்ளதால் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் பாண்டியநகர், அன்னை இந்திரா நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, தற்போதைய நிலவரம் என்ன? அங்க இருக்கக்கூடிய மக்களை தொடர்பு கொள்ள முடியுதா? லாவண்யா, அதாவது இந்த பெங்கல் புயல் என்பது விழுப்புரம் மாவட்டத்தை முழுவதுமாக புரட்டி போட்டிருக்கிறது. மிக குறிப்பாக விழுப்புரம் நகரம் என்பது இந்த மழையால் பெருமளவு பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தினுடைய நுழைவு வாயில்தான். முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடியதான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்று விழுப்புரம் நகரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. மிக குறிப்பாக பாண்டியன் நகர், இந்திரா நகர், காந்தி நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதியில் என்பது முழுவதுமாக மழை நீர் சூழ்ந்து ஒவ்வொரு வீடும் தனித்தனி தீவு போல மாறி இருக்கிறது. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத சூழலில் வீட்டில் சிக்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை மீட்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் தொடர்ந்து பொதுமக்களால் வைக்கப்பட்டு வருகிறது. வெள்ள நீர் என்பது தொடர்ந்து விழுப்புரம் நகரை முழுவதும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த மழை என்பது தொடர்ந்து வருவதால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீட்பு பணிகளை ஒரு பெரும் சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காற்றுடன் கூடிய அந்த மழை என்பது தொடர்ந்து பெய்து வருவதால தற்போது இந்த மீட்பு பணிகள் என்பதும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாவட்டம் முழுவதும், அதாவது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும், விழுப்புரம், திண்டிவனம், வானூர், மரக்காணம், செஞ்சி என மாவட்டம் முழுவதும் ஒரு பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி இருக்கிறது. பல குடியிருப்புகள் முழுவதுமாக இந்த மழைநீரில் சேதமடைந்திருக்கிறது. வாகனங்கள் என முற்றும் முழுதாக விழுப்புரம் மாவட்டமே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் தான் தற்போது நீடித்திருக்கிறது. தற்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு செஞ்சு வராங்க. இன்னும் சிறிது நேரத்தில் விழுப்புரம் நகரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தற்போது இன்னும் ஆய்வு செய்திருக்காங்க. குணாநிதி, மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் என்னென்ன மீட்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறாங்க? மீட்பு படையினர் அங்கு குவிந்திருக்கிறார்களா? லாவண்யா, அதாவது பொதுவாக இது போன்ற புயல் காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தான் அதாவது மாவட்ட நிர்வாகத்தினுடைய முக்கிய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். அங்குதான் பார்த்தீங்கன்னா 12 புயல் நிவாரண மையங்கள் என்பது செயல்பட்டு வருகிறது. அதாவது பொதுவாக புயல் அந்த கடற்கரையோட பகுதிகளை மட்டுமே தாக்கும் என்கிற ஒரு அடிப்படையில் அங்கு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்பட்ட சூழல்ல தற்போது மழை என்பது விழுப்புரம் மாவட்டம் பரவலாகவே தொடர்ந்து ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக குறிப்பாக எதிர்பார்க்காத வகையில் விழுப்புரம் நகரம் என்பது திண்டிவனம், செஞ்சி ஆகிய பகுதியில் மிக மோசமாக இந்த மழைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இலக்காகி இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த சாலை என்பது விழுப்புரம் நகரினுடைய மிக பிரதான மையமான ஒரு சாலை. சாலையில் மழை நீர் வெள்ளம் போல பாய்ந்தோடுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. வாகன ஓட்டிகள் மிகுந்த. தொடர்ந்து விழுப்புரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் சொல்லியிருக்காருங்க, இது மழை விட்டோடனே ஒரு 3 நாள் கழிச்சு விவசாயம்லாம் வர வச்சு அது கல ஆய்வு பண்ணி அதை எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான இழப்பீடு கண்டிப்பாக கொடுக்கப்படும். மழை பாதிப்புகள் குறித்து விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொண்ட பின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். Taste the Daily.